அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் காலேஜ் டிஆர்பி யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி என்ன, இப்போ ஃப்ரெஷ்ஷாக நெட்டு செட்டு பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாமா, எக்ஸாம் பேட்டர்ன் மாறி இருக்கானா, கண்டிப்பாக எக்ஸாம் பேட்டர்ன் மாறி இருக்கு. என்ன எக்ஸாம் பேட்டர்ன் மாறி இருக்கு? ஏன்னா நம்மளுக்கு ஓல்டு நோட்டிஃபிகேஷனில் இருந்த பேட்டர்னுக்கும் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண பேட்டர்னுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் என்ன, எதுக்காக அந்த பேட்டர்ன் மாற்றினாங்க அப்படின்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் வந்து டென்டேட்டிவாக வந்து 20 டிசம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் காலேஜ் டிஆர்பி அப்ளை பண்ணலாம், இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்கன்னா இப்போ ப்ரெஸ் நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. 16ஆம் தேதி இன்னைக்கு ஈவினிங் வந்து காலேஜ் டிஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்க வெளியிட்டிருக்க நோட்டிஃபிகேஷன். இதில் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2708 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜில் 4000 வேகன்சி ஃபில் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அதுக்கான நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 2022, 24 இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எல்லாமே இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது அதை பற்றி டீட்டெயிலாம் இதில் இருக்குது பாருங்கள். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காலேஜ் டிஆர்பி அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இது 2 தான் உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக சொல்ல போகிறேன். மீதி எல்லாமே நம்ம ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அட் ப்ரெசென்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதனால் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணணும். அதுதான் இந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் எல்லாரும் கவனிங்க. அட் ப்ரெசென்ட் கவர்மெண்ட் ஹாவ் இஷ்யூட் ஆர்டர் 231 Higher Education Department dated 6/10/2025 to cancel the notification of 2/2024. ஆல்ரெடி அவங்க வித் நோட்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணுறாங்க. 14/3/2024 டிஆர்பி இஷ்யூ பண்ண நோட்டிஃபிகேஷனை ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் டேரக்ட் ரெக்கமெண்ட். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை கேன்சல் பண்ணி டேரக்ட் ரெக்கமெண்ட்டுக்கான 2708 போஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலயமா ரிட்டன் எக்ஸாம் மூலயமா அவங்க வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. யாரெல்லாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்ல. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க ஃபீஸ் எக்ஸம்ஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் தான் 2078 ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது மற்ற முன்னாடி நடந்த, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தோம். அப்ளை பண்ணி எல்லாருமே படித்தோம். அந்த நோட்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் த அபோவ் கவர்மெண்ட் ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் 2/2024 டேட்டை வந்து 14/3/2024 வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வெளியிடுறாங்க. ஸோ அது வந்து 2700, ஏன்னா அப்போ வந்து 4000 வேகன்சிக்காக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் ஏன் சார் நம்ம மீதி வேகன்சி என்ன ஆச்சு, 1300 வேகன்சி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அது வந்து சம் கேசஸ் இஷ்யூவில் அதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ 2708 போஸ்டிங் மட்டும் ஃபில் பண்ணுறாங்க. இது வந்து கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ஸோ இது கவர்மெண்ட் காலேஜுக்கான இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன்னா, சிம்பிளாக நீங்கள் நெட்டு இல்லை செட்டு கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிருக்கணும். நெட் எக்ஸாமோ இல்லை செட் எக்ஸாமோ, ஏன்னா ரீசெண்டாக நடந்த நெட் எக்ஸாமோ இல்லை செட் எக்ஸாமோ, இல்லை நீங்கள் ஆல்ரெடி நெட்டு செட்டு குவாலிஃபை ஆயிருந்தீங்களோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது பிஹெச்டி இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து இது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நெட்டு செட்டு பாஸ் பண்ணியிருந்தாலும் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் 2708 வேகன்சிக்கு. சரிங்களா? இதுக்கான வேகன்சி வந்து நம்மளுக்கு உங்களுக்கு கரண்ட் வேகன்சி இருக்குது, பேக்லாக் வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நாளையிலேருந்தே நீங்கள் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுறாங்க. நாளையிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 10/11/2025. எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக December 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து லேட்டராக வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்டர்வியூட டேட்டு. பேக்லாக் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 72 வேகன்சி இருக்குது. சாஃப்ட்வேர் வேகன்சி 3 இருக்குது. அது இல்லாமல் கரண்ட் வேகன்சி 2630. டோட்டலாக வந்து 2708 வேகன்சிக்கு இந்த எக்ஸாம் நடத்த போகிறாங்க. இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன். நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும். பிஜியில் 55% மேலே இருக்கணும். நெட்டோ செட்டோ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தா போதும். நெட்டு இல்லை செட்டு முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும். இப்படி முடித்தவங்க மட்டும்தான், பிஹெச்டி முடிச்சிருந்தாலோ இல்லை நெட்டு செட்டு முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். பிஜி மட்டும் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அது நிறைய பேர் உங்களுக்கு அது எப்படியாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதனோட டீட்டெயில் கரண்ட் வேகன்சி என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் டீட்டெயிலாக. உங்களுக்கு முக்கியமாக அதில் பல்க் வேகன்சின்னு பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 182 + 67.
கிட்டத்தட்ட 240 வேகன்சிக்கு மேலே நம்மளுக்கு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இருக்குது. 249 வேகன்சி கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி 187, காமர்ஸ் 163, இங்கிலீஷ் வந்து 406 வேகன்சி இங்கிலீஷ் தான் இருக்கிறதுல அதிகமாக இருக்குது. 406 வேகன்சி இங்கிலீஷ்க்கு இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி தமிழுக்கும் இருக்குது, மேக்ஸுக்கு இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் 205 வேகன்சி இருக்குது, ஃபிசிக்ஸ்க்கு 152 வேகன்சி. இதெல்லாம் பல்க் வேகன்சி மட்டும் நான் சொல்கிறேன். தமிழ் வந்து 309 வேகன்சி. கிட்டத்தட்ட இங்கிலீஷ் அண்ட் தமிழ், கம்ப்யூட்டர் சயின்ஸு இதுதான் இருக்கிறதுல அதிகம். ஏன் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஜிடிஆர்பி இப்போ தான் முடிஞ்சது. அதில் 57 வேகன்சி தான் இருந்தது, 59 வேகன்சி. பட் இந்த காலேஜ் டிஆர்பிக்கு கிட்டத்தட்ட 240க்கு மேலே வேகன்சி நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன்னா நம்ம வந்து ஆஸ்ட்ரேலியா அகாடமி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஸ்பெஷலைஸாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து பிஜிடிஆர்பி, நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம். ஏன்னா ரீசெண்ட் நடந்த நெட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25 பேர் மேலே பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ செட் எக்ஸாம்லையும் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நடந்த இந்த இயரில் மட்டுமே கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு மேலே நம்மளுக்கு நெட்டு செட்டு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அதேமாதிரி நம்ம கரண்ட் பேட்சில் வந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே காலேஜ் டிஆர்பியில் இருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இப்போ ரீசெண்டாக குவாலிஃபை ஆனவங்க நெட்டு செட்டு பாஸ் ஆனிருந்தீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காக மட்டும் நம்ம நடத்துகிறோம். அது ஸ்பெஷலைஸ்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் நடத்துகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு மெட்டீரியல்ஸும் பெஸ்ட்டான ஒரு கோச்சிங்கும் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நீங்கள் மற்ற எந்த டிபார்ட்மெண்ட் நம்ம ஆஃபர் பண்ணல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் காலேஜ் டிஆர்பி ஆஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி நெட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெட்டுக்கும் நம்மளுக்கு கரண்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், இங்கிலீஷ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் மாறி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை, எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்மளுக்கு 4000 வேகன்சிக்கு கொடுத்தப்போ எக்ஸாம் பேட்டர்ன் வேறு மாதிரியும், இப்போ இந்த வேகன்சி ஃபில் பண்ணுறது 2708 வேகன்சிக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போது பிஹெச்டியோ நீங்கள் நெட்டு செட்டோ இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள், உங்களுக்கு கிட்டத்தட்ட 230 மார்க்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 மார்க். இங்கே பாருங்கள், ரிட்டன் எக்ஸாமினேஷன் மல்டிபிள் சாய்ஸ் 2 சேர்ந்து 200 மார்க் வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதில் 150 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். பார்ட் ஏல வந்து கம்பல்சரி தமிழ், இது எல்லாத்துலேயுமே இப்போ தமிழ் கம்பல்சரி வைக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா 30 கொஷின் கிட்டத்தட்ட 50 மார்க் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 20 கொஷினுக்கு 2 மார்க்கும், லாஸ்ட்டு 10 கொஷினுக்கு 1 மார்க்கும் 50 கொஷின். இதில் நீங்கள் 20 மார்க் எடுத்தாலுமே நீங்கள் இந்த தமிழ் எக்ஸாம் பாஸ் ஆகிடலாம். அந்த தமிழ் எக்ஸாம் 20 மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பேப்பரை எவால்வேட் பண்ணுவாங்க. அதனால் தமிழில் 20 மார்க் கம்பல்சரியாக நீங்கள் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ் கம்பல்சரி. இதில் வந்து உங்களுக்கு ஸ்கோரில் ஆட் ஆகாது. இது வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் ஆனால் தான் எல்லா பேப்பரும் எவாலுவேட் பண்ணாங்க. மற்ற பேப்பர்லாம் பார்ட் பியில் பாருங்கள், 100 கொஷின்ஸு. இது எம்சிக்யூ தான். இதில் வந்து 1.5 மார்க்ஸ் சொல்லிட்டு மொத்தம் 150 மார்க் வந்து எம்சிக்யூ வச்சுருக்காங்க. இது வந்து போன வாட்டி நம்மளுக்கு அப்படி வைக்கல. போன வாட்டி இந்த பேட்டர்ன் வந்து வேறு. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா எம்சிக்யூ, டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுமே போத்தும் சேம் வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. பட் இந்த வாட்டி எம்சிக்யூ அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. 150 மார்க் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் கொடுத்துருக்காங்க. 150 மார்க் வந்து எம்சிக்யூ. நீங்கள் எம்சிக்யூ நல்லா அடித்தாலுமே 150 மார்க் உங்களுக்கு வந்துடும். டிஸ்கிரிப்டிவ்க்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஈவினிங் ஆஃப்டர்நூன். ஏன் இந்த டிஸ்கிரிப்டிவ் கொடுத்துருக்காங்க? இது வந்து கொஞ்சம் விவாத பொருளாக இருக்குது. ஏன்னா ஜென்ரல் டாபிக்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே எழுதக்கூடிய வகையில் ஜென்ரல் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து 50 மார்க்ன்றது வந்து நம்மளுடைய அந்த வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை டிசைட் பண்ணும். அதே டைமில் இதில் வெளிப்படைத்தன்மை உறுதிப்படுத்தப்படுமா அப்படின்றத டிஆர்பி தான் அவங்க முடிவு பண்ணணும். ஸோ இது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாருமே வந்து ஒரு கவலை தெரிவிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் வந்து நம்ம சப்ஜெக்டாக வச்சா பரவாயில்ல. பட் இது வந்து எல்லாருக்கும் ஜென்ரலாக வச்சுருக்காங்க. அது ஒரே ஒரு கொஸ்டின் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இது வந்து வெளிப்படைத்தன்மையாக நடந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 இயர் ஒர்க் பண்ணியிருந்தால் 2 மார்க்ஸு. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் இல்லை 8 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும். சப்போஸ் ஒருத்தவங்க 2 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 4 மார்க், 3 இயர்ஸ்னால் 6 மார்க். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் வந்து 1 இயருக்கு தராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூஜிசி அப்ரூவ்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் த டைம் டு டைம் கெஸ்ட் லெக்சர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஹூ ஆர் டாட் இன் த கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், பிரைவேட் காலேஜ். யூஜிசி அப்ரூவ்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிங்கன்னா 2 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து போன வாட்டி கிடையாது. இந்த வாட்டி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கவுண்டிங் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூக்கு 15 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 மார்க் இன்டர்வியூவும் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் முக்கியமாக நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் 150 மார்க் இருக்குது. பல்க் மார்க் வந்து அதில் தான் இருக்குது. மீதி 30 மார்க் வந்து இன்டர்வியூலையும், ஒரு 50 மார்க் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் இருக்குது. கிட்டத்தட்ட 80 மார்க் வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் இல்லாமல் அவுட் ஆஃப் போர்ஷனில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 230 மார்க்கு இந்த எக்ஸாம் நடக்குது. ஸோ இந்த எக்ஸாம்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் கம்பல்சரி எல்லாருமே குவாலிஃபை ஆகணும். அப்படி குவாலிஃபை ஆனால் தான் மற்ற பேப்பர்லாம் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க.
ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். எக்ஸாம் டேட் வந்து டிசம்பர் 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப 2 மந்த்ஸ் இருக்கு கரெக்ட்டா. இந்த 2 மந்த்ஸ் நீங்க ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல குவாலிஃபை ஆகலாம். அதே மாரி உங்களுடைய கன்சர்ன் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் வரும்போது வேக்கன்சி நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அடுத்தடுத்த எக்ஸாம்ல நம்ம வேக்கன்சி கம்மியாயிடும். அதனால யாரெல்லாம் நீங்க படிக்கணும்னு வந்து எப்படியாவது காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் பாஸ் ஆகி உள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா, எல்லாருமே எஃபோர்ட் போட்டு இன்னையிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கான டேட் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஃப்ரெஷ்ஷா தான் ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும், புதுசா தான் நீங்க அப்ளை பண்ணணும். அத மறக்காதீங்க. அதுக்கான எல்லா டீட்டெயிலும் நான் நெக்ஸ்ட் வீடியோல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்றேன். வேற ஏதாவது இதில உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னாலும், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சொல்றேன். ஸோ, ஆசிரியர் அகாடமி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, காலேஜ் டிஆர்பி ரிலேட்டடான உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் நான் உடனுக்குடனே தரப்போறோம். அதுவும் இல்லாம காலேஜ் டிஆர்பில கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல உங்களுக்கு நெறைய அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் நாலேட்ஜ் ஜிகேக்கு நம்ம கிளாஸஸ் நடத்துறோம். ரொம்ப குறைவான ஃபீஸ்ல நடத்துறோம். அது வந்து எல்லா சப்ஜெக்ட்ட சார்ந்தவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் மட்டும் ஸ்பெஷலைஸ்டா ஜாயின் பண்ணணும்னா, தாராளமா நம்ம அகாடமி நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸ் ப்ரொஃபஸரால கம்ப்யூட்டர் சயன்ஸ் டீச்சர்ஸ்க்கு நடத்துற ஒரு ஸ்பெஷல் அகாடமினா ஆசிரியர் அகாடமி தான். நீங்க அதில நெறைய கமெண்ட்ல பாருங்க. நம்ம நெறைய சக்சஸ் குடுத்துருக்கோம். நெட்டு, செட் எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட 12 இயர்ஸ்க்கு மேல நம்ம நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்ல நெறைய பேர குவாலிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ, அதனால நீங்க ஜாயின் பண்ணி ஆசிரியர் அகாடமில ஜாயின் பண்ணி காலேஜ் டிஆர்பில நீங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சரா கண்டிப்பா மாறலாம். கவர்மெண்ட் காலேஜ் டீச்சரா நீங்க மாறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி தர்றோம். நன்றி, வணக்கம்.